தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறை நாட்டு நல பணி திட்டம் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு சிறப்பு முகாம் மணலி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளியில் திருத்துறைப்பூண்டி புனித தெரசால் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நாட்டு நல பணி திட்ட மாணவிகள் 25 பேரை கொண்டு சிறப்பு முகாம் தொடங்கப்பட்டது. காலை மாணவிகள் பள்ளி வளாகத்தை தூய்மை பணியில் ஈடுபட்டனர். பிற்பகல் 2:30 மணியளவில் திருத்துறைப்பூண்டி வட்டார கல்வி அலுவலர் திரு இளங்கோவன் மற்றும் திரு செல்வம், திருத்துறைப்பூண்டி புனித தெரசால் பெண்கள் மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் அருட்சகோதரி ஜோஸ்பின் மேரி அவர்கள் தலைமையில் துவக்க விழா நடைபெற்றது. ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் பொறுப்பு திருமதி வாசுகி, ஊராட்சி ஒன்றிய செயலர் திரு ராஜா அவர்கள் முன்னிலையில் திட்ட அலுவலர் திருமதி ஜெனிட்டா, உதவி திட்ட அலுவலர் திருமதி திவ்யா, சகோதரி அருள் மலர், சகோதரி வெனான்சியா சோபியா ஆகியோர் கலந்து கொண்டனர். சிஸ்டர் வருவாங்க. ஏன்னா இந்த பகுதியில் உள்ள கிட்டத்தட்ட ஒரு 10-15 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் பெண் குழந்தைகளுக்கு கல்விக்கு பாதுகாப்பான ஒரு இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா உங்க தெரசா பள்ளி தான். அவங்க தான் இந்தியாவே அவங்க தான் பார்ப்போம், உலக நாடுகளே அவங்க தான் பார்ப்போம். அவங்களுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுடைய கல்வி, அவங்களுடைய பண்பாடு. வந்து ஒத்துவிளக்கு ஏற்றி வைத்திருக்கக்கூடிய தெரசா பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மா நலப்பணி திட்டத்தினுடைய பொறுப்பு ஆசிரியர் அவர்களுக்கும் இங்கே வருகின்றிருக்கக்கூடிய தெரசா அதெல்லாம் இப்ப இல்ல பாருங்க, அது போயிடுச்சு. சரியா? ஓகே. பகல் நேரத்தில் இங்க இருக்க போறீங்க. இந்த பகுதி வாழ் மக்களுடைய நலன், இது முதல் நாள் பேசிட்டு இருக்கோம். இறுதி நாள் யார் பேசுவா? இந்த ஊர் முக்கியஸ்தர்கள் பேசுவாங்க. 7 நாள் 8 நாள் பிள்ளைங்க இருந்தா மனப்பான்மை கொண்டவர்கள் அப்படின்னு தெரியும். சரியா? அதனால ஆமா, உங்களுடைய டிசிப்ளின் திடீர்னு ஒரு பெரியவர் வந்து பேசுவாரு, அவங்க ஏதோ ஒரு டென்ஷன். நாட்டு நலப்பணி திட்ட முகாமை தொடக்கி வைத்து எங்களை ஊக்குவித்த திருத்துறைப்பூண்டி வட்டார கல்வி அலுவலர் ஐயா ஐயா அவர்களுக்கும், ஐயா செல்வம் அவர்களுக்கும், ஊராட்சி செயலாளர் ஐயா அவர்களுக்கும், எம் பள்ளியினுடைய புனித தெரசால் பெண்கள் பள்ளியை சீரும் சிறப்புமாக வழிநடத்தி கொண்டிருக்கும் எங்கள் தலைமை ஆசிரியர் அம்மா அவர்களுக்கும், எங்களை வழிநடத்தும் அருள் சகோதரிகளுக்கும், எம் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும், எங்கள் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்து